வணக்கம் நண்பர்களே. தி டெய்லி ஃபேக்ட்ஸ் செய்தி பகுப்பாய்விற்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் உலக அரசியலில் நடந்து கொண்டிருக்கும் முக்கியமான நிகழ்வுகள், இந்தியாவிற்கு அதன் தாக்கங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் அரசியல் போக்குகள் பற்றி விரிவாக அலசுவோம். வளைகுடா நெருக்கடியில் இருந்து தமிழ்நாட்டின் அரசியல் கணக்குகள் வரை ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக ஆய்வு செய்வோம். இது ஒரு பகுப்பாய்வு நிகழ்ச்சி, உண்மைகளை திரித்து கூறும் நிகழ்ச்சி அல்ல. முதலில் வளைகுடா பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்றம் பற்றி பேசுவோம். டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பிறகு மிடில் ஈஸ்ட் கொள்கையில் கடுமையான மாற்றங்கள் ஏற்படுத்தியுள்ளார். ஈரான் மீதான அழுத்தங்கள் உச்சத்தை எட்டியுள்ளன. ட்ரம்ப் நிர்வாகம் ஈரான் அணு ஆயுத திட்டத்தை முழுவதுமாக கைவிடுமாறு அதிரடி உத்தரவுகள் பிறப்பித்துள்ளது. இது வெறும் இராஜதந்திர மிரட்டல் அல்ல, இது ஒரு முழுமையான பொருளாதார மற்றும் இராணுவ முற்றுகையின் முதல் கட்டமாகும். இந்நிலையில் இந்தியா போன்ற நாடுகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஈரான் இருந்து கிடைக்கும் மலிவான கச்சா எண்ணெயில் நமது ஆற்றல் பாதுகாப்பு பெரிதும் சார்ந்துள்ளது. அதே நேரத்தில் ரஷ்யா எண்ணெய் விற்பனையில் அமெரிக்காவின் அனுமதி பெற இந்தியா முயற்சிகள் நடத்தி வருகிறது என்ற தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது மிகவும் சுவாரஸ்யமான மேலாண்மை சூழ்ச்சியாகும். ஒருபுறம் அமெரிக்கா சாங்ஷன்ஸ் களை மதித்து நடக்க வேண்டிய கட்டாயம், மறுபுறம் நமது ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம். மோடி அரசு மிகவும் சமநிலையான கொள்கையை பின்பற்றி வருகிறது. வெஸ்டர்ன் பவர்ஸ் களுடன் உறவுகளை சீர்குலைக்காமல், அதே நேரம் நமது தேசிய நலன்களை காத்துக்கொள்ளும் தந்திரம் இதுதான். தமிழ்நாட்டின் தொழில்களுக்கு இந்த ஆற்றல் விலையேற்றம் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மூன்றாவதாக, சைனா ஈரானுக்கு வழங்கும் இரகசிய உதவி பற்றி கூறுவோம். பெய்ஜிங் அரசு ஈரான் அணு ஆயுத திட்டத்திற்கு தொழில்நுட்ப மற்றும் நிதி உதவி வழங்குவதாக இன்டெலிஜென்ஸ் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இது சைனா வர்சஸ் அமெரிக்கா மோதலின் ஒரு புதிய பரிமாணமாகும். சவுத் சைனா சீ-இல் டைவான் பிரச்சினை, இந்தியா எல்லையில் லாக் மோதல், இப்போது மிடில் ஈஸ்டில் ஈரானை ஆதரிப்பது, இவை அனைத்தும் சைனா அமெரிக்கா கண்டெய்ன்மென்ட் ஸ்ட்ராட்டஜி பகுதிகளாகும். இந்நிலையில் இந்தியா மிகவும் நுட்பமான சூழலில் தனது வெளியுறவு கொள்கையை வடிவமைக்க வேண்டும். குவாட் மெம்பர்ஷிப், ரஷ்யா உறவுகள், ஈரான் எண்ணெய் இறக்குமதி, இவை அனைத்தையும் சமநிலையில் வைத்திருப்பது ஒரு பெரிய சவாலாகும். இனி இந்தியாவின் ஆற்றல் பாதுகாப்பு குறித்த கவலைக்குரிய நிலைமைகள் பற்றி ஆழமாக ஆய்வு செய்வோம். மிடில் ஈஸ்ட் நெருக்கடி காரணமாக இந்தியாவிற்கு பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். நமது மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 85% இறக்குமதி செய்யப்படுகிறது. ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, UAE ஆகிய நாடுகளில் இருந்து வரும் எண்ணெயில் நாம் பெரிதும் சார்ந்துள்ளோம். ட்ரம்ப் நிர்வாகம் ஈரான் மீதான சாங்ஷன்ஸ் களை கடுமையாக அமல்படுத்தினால் நமது எண்ணெய் விலைகள் வானைத் தொடும். தமிழ்நாட்டின் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் பிளான்ட்ஸ் அனைத்தும் இந்த விலையேற்றத்தால் கடுமையாக பாதிக்கப்படும். மோடி அரசு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் உருவாக்கியிருந்தாலும் அது வெறும் 40 நாட்கள் மட்டுமே நிலைத்திருக்கும். இந்நிலையில் சவுதி அரேபியா கணக்குகள் மிகவும் சுவாரஸ்யமானவை. ஈரான் வீழ்ந்தால் மிடில் ஈஸ்டில் சவுதி அரேபியா ஆதிக்கம் அதிகரிக்கும் என்று ரியாத் நினைக்கிறது. ஆனால் இது ஒரு ஆபத்தான தவறான கணக்காக இருக்கலாம். ஈரான் வீழ்ந்தால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப டர்க்கி அல்லது இஸ்ரேல் முயற்சிக்கும். அப்போது சவுதி அரேபியா மிகப்பெரிய பாதுகாப்பு நெருக்கடியை எதிர்கொள்ளும். ஹவுதஸ் யெமனில் சவுதி போர்டர் களை தாக்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஈரான் ஆதரவை இழந்தால் சவுதி அரேபியா வேறு புதிய எதிரிகளை எதிர்கொள்ள நேரிடும். இதனால் ஆயில் பிரைசஸ் மேலும் உயரும். இது இந்திய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். தமிழ்நாட்டின் ஆட்டோமொபைல் செக்டர் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு இந்த விளைவுகள் நேரடியாக வந்து விழும். மூன்றாவதாக, ட்ரம்ப் ஆதரவாளர்களிடமிருந்து வரும் எதிர்ப்பு குறித்து கூறுவோம். அமெரிக்கா ஈரான் மீதான போர் குறித்து ட்ரம்ப் தளத்திலேயே கடுமையான கருத்து வேறுபாடுகள் எழுந்துள்ளன.
ட்ரம்ப் ஆதரவாளர்களின் பெரும் பகுதியினர் வெளிநாட்டுப் போர்களில் அமெரிக்கா ஈடுபடுவதை விரும்பவில்லை. ஈராக், ஆப்கானிஸ்தான் போர்களால் அமெரிக்கா இழந்த சோல்ஜர்ஸ்களின் நினைவு இன்னும் மறையவில்லை. ட்ரம்ப் எலெக்ஷன் கேம்பெயின் இல் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையை வலியுறுத்திய போது அது வெளிநாட்டு தலையீடுகளை குறைப்பது என்ற அர்த்தத்தில்தான் மக்கள் புரிந்து கொண்டனர். ஆனால் இப்போது ஈரான் மீதான அக்ரெசிவ் பாலிசி எதிர்மறையான பின்னடைவை ஏற்படுத்துகிறது. இந்த உள்நாட்டு அழுத்தங்கள் ட்ரம்ப்க்கு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தலாம். இது இந்தியாவுக்கு ஒரு வகையில் நல்லது என்றே சொல்லலாம். இனி தமிழ்நாட்டின் அரசியல் சூழலுக்கு வருவோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி குறித்த கணிப்புகள் பலமாக வெளிவந்துள்ளன. இதற்கு முக்கிய காரணம் ஸ்டாலின் அரசின் கடந்த 4 ஆண்டுகளின் செயல்பாடுகளாகும். விலைவாசி உயர்வு, அன்எம்ப்ளாய்மெண்ட், லா அண்ட் ஆர்டர் பிரச்சினைகள், அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற கல்வி நிறுவனங்களில் ஏற்பட்ட பாதுகாப்பு கோளாறுகள் ஆகியவை மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன. வினோத் தலைமையிலான புதிய அரசியல் அணியின் தெரிப்பு இந்த நிலையை மேலும் தீவிரமாக்கியுள்ளது. திமுக இன் பாரம்பரிய ஓட் பேங்க்களிலும் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. இது வெறும் கருத்து கணிப்பு முடிவுகள் மட்டும் அல்ல, கிரவுண்ட் ரியாலிட்டியும் இதையே காட்டுகிறது. பஞ்சாயத் தேர்தல்களில் கூட திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தோல்வியடைந்துள்ளனர். ஸ்டாலின் அரசின் மிகப்பெரிய தவறு பன்னீர்செல்வம் உடன் கூட்டணி வைத்துக் கொண்டதாகும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் என்றே சொல்ல வேண்டும். ஓபிஎஸ் இன் அரசியல் செல்வாக்கு மிகவும் குறைந்துவிட்ட நிலையில் அவரை அலையன்ஸ் பார்ட்னர் ஆகஸ்ட் வைத்துக் கொள்வதால் திமுகக்கு எந்த லாபம் கிடைக்கவில்லை. மாறாக இது ஏஐடிஎம்கே வாக்குகள் மீண்டும் ஒன்று திரட்டப்படுவதற்கு வாய்ப்பு அளித்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஏஐடிஎம்கே மீண்டும் ஒன்று திரட்டப்பட்டு வருகிறது. பிஜேபி இன் தமிழ் நாடு கொள்கையும் மாறியுள்ளது. அவர்கள் இப்போது லோக்கல் இஷ்யூஸ்களில் அதிக கவனம் செலுத்துகின்றனர். இந்நிலையில் திமுக மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள நேரிடும். கட்சியின் சீனியர் லீடர்ஸ் கூட இந்த நிலையை ஒப்புக்கொண்டு புதிய ஸ்ட்ராட்டஜி தயாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். கொங்கு மண்டலத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் திமுக பின்தங்கிய நிலையில் இருப்பது தெரியவந்துள்ளது. இது மிகவும் கவனிக்கத்தக்க விஷயமாகும். ஏனென்றால் கொங்கு மண்டலம் திமுகக்கு பாரம்பரியமாக பலமான பகுதியாக இருந்துள்ளது. ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சி இருந்த போதிலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் வாட்டர் ஸ்கெர்சிட்டி பிரச்சினைகள் மக்களை பாதித்துள்ளன. டிஎம்கே மற்றும் பிஜேபி ஆகிய கட்சிகள் இந்த மண்டலத்தில் தங்களது செல்வாக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. அம்பொம்னி ராமதாஸ் தலைமையிலான பிஎம்கே ஆனது வன்னியார் கம்யூனிட்டி கன்சாலிடேஷன் செய்வதில் வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் திமுகக்கு கொங்கு மண்டலத்தில் தனது பிடியை வலுப்படுத்த மிக குறுகிய காலம் மட்டுமே உள்ளது. ஸ்டாலின் அரசின் சமீபத்திய பரிணாமங்கள் மற்றும் கொள்கை மாற்றங்கள் குறித்து அலசுவோம். திருச்சியில் நடந்த திமுக மாநாட்டில் ஸ்டாலின் பேசிய ஸ்பீச் மிகவும் டிஃபென்சிவ் டோன் இல் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு எப்பவும் நோதான் என்று ஆப்போசிஷன்களை சாடிய ஸ்டாலின் இன் வார்த்தைகள் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஐ வெளிப்படுத்துகின்றன. ஆளும் கட்சியின் தலைவர் டிஃபென்சிவ் ஆகஸ்ட் பேசுவது அந்த கட்சி அரசியல் ரீதியாக பலவீனமான நிலையில் இருப்பதை காட்டுகிறது. ஸ்டாலின் அரசின் மிக முக்கியமான திட்டங்கள் கூட மக்களிடம் சென்று சேரவில்லை என்பதுதான் உண்மை. ஃப்ரீ பஸ் டிராவல், ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் போன்ற திட்டங்கள் இருந்த போதிலும் ஓவரால் கவர்னன்ஸ் இல் ஏற்பட்டுள்ள குறைகள் இவற்றின் நன்மைகளை மழுங்கடித்துவிட்டன. பிஜேபி அரசு மோடி தலைமையில் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்களை தமிழ்நாடு இல் செயல்படுத்துவதில் தீவிரமாக இருக்கும் நேரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் மீதான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகரித்துள்ளன. அதே நேரத்தில் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இல் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் நடந்துள்ளன. குஜராத் இல் சாட்ஜிபிடி மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் ஏலோன் மஸ்க் நிறுவனங்கள் முதலீடு செய்வது இந்தியா இன் டெக்னாலஜி செக்டருக்கு மிகப்பெரிய பூஸ்ட் ஆகும். டோஸ்லா மேனுஃபேக்சரிங், ஸ்பேஸ்எக்ஸ் கொலாபரேஷன், நியூரலிங்க் ரிசர்ச் ஆகியவை இந்தியா இல் தொடங்கப்படும் என்ற அறிவிப்புகள் வந்துள்ளன. ஆனால் இந்த முதலீடுகள் அனைத்தும் குஜராத், கர்நாடக், தெலங்கானா போன்ற மாநிலங்களுக்கு போய்விடுகின்றன.
தமிழ்நாடு தொழில்நுட்ப திறன்களும் ஸ்கில்ட் ஒர்க்ஃபோர்ஸும் இருந்த போதிலும் இந்த ஹைடெக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் களை அட்ராக்ட் செய்வதில் பின்தங்கியுள்ளது. இது ஸ்டாலின் அரசின் இண்டஸ்ட்ரியல் பாலிசி இல் உள்ள குறைகளை வெளிப்படுத்துகிறது. ஐடி காரிடோர், ஆட்டோமொபைல் ஹப் என்று பெயர் இருந்தாலும் புதிய டெக்னாலஜிக்கல் டொமைன்ஸ் இல் தமிழ்நாடு காம்படிட்டிவ் எட்ஜ் இழந்து வருகிறது. மூன்றாவதாக, தூத்துக்குடி துறைமுக வளர்ச்சியில் கிடைத்துள்ள வெற்றி குறித்து கூறுவோம். விஹிது சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி இன் கீழ் தூத்துக்குடி துறைமுகம் சைனா இருந்து வரும் கண்டெய்னர் ஷிப்மெண்ட்ஸ் ஹேண்ட்லிங் இல் புதிய சாதனை படைத்துள்ளது. இது தமிழ்நாடு இன் மேரிடைம் ட்ரேடுக்கு மிகப்பெரிய அங்கீகாரமாகும். மும்பை, சென்னை துறைமுகங்கள் கன்ஜெஷன் காரணமாக பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் நேரத்தில் தூத்துக்குடி துறைமுகம் ஆல்டர்னேட்டிவ் ஹப் ஆகஸ்ட் மாறியுள்ளது. குறிப்பாக டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ், கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டிஸ் ஆகியவற்றின் ஷிப்மெண்ட் இல் தூத்துக்குடி முக்கிய பங்காற்றுகிறது. இது சவுத் தமிழ்நாடு பொருளாதாரத்திற்கு நல்ல செய்தி. ஆனால் இந்த வெற்றியை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்துவது என்பதில்தான் அரசின் திறமை அளவிடப்படும். இறுதியாக, இன்டர்நேஷனல் ஜியோபாலிடிக்ஸ் இல் நடந்து கொண்டிருக்கும் மிக முக்கியமான மாற்றங்கள் பற்றி கூறுவோம். ஈரான் இல் ஹியூமன் சுனாமி எனப்படும் மேசிவ் பப்ளிக் அன்ரெஸ்ட் ஏற்பட வாய்ப்பிருப்பது மிகவும் கவனிக்கத்தக்கது. சுப்ரீம் லீடர் காமெனேக்கு பிறகு அவரது மகன் மோஜ்தாபா காமெனே பொறுப்பேற்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் ஈரான் மக்கள் ஹெரிடிட்டரி சக்செஷன் ஐ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது தெளிவு. இந்நிலையில் பிரான்ஸ் பிரசிடென்ட் மேக்ரான் ஆனது புதிய போர்க்களத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். யூரோப்பியன் யூனியன் ஈரான் மீதான சாங்ஷன்ஸ்களை இன்னும் கடுமையாக்க மேக்ரான் முயற்சி செய்கிறார். இது அமெரிக்கா கொள்கையுடன் ஒத்துப்போகிறது என்றாலும் யூரோப்பியன் எனர்ஜி கிரைசிஸ் ஐ மேலும் தீவிரமாக்கும். இந்தியா இந்நிலைப்பாடு இந்த சூழலில் மிகவும் நுணுக்கமானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஈரான் கிரைசிஸ் ஆனது குளோபல் ஆயில் பிரைசஸ் ஐ மட்டும் பாதிக்காது, இந்தியா ஈரான் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் ஐ முழுவதுமாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடும். இரண்டாவதாக, சவுதி அரேபியா இல் இருந்து யுஎஸ்ஏ அதிகாரிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ள சம்பவம் மிகவும் ஆபத்தானது. இது ஈரான் சவுதி ப்ராக்ஸி போர் தீவிரமடையப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும். சவுதி மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் மீது ஹவுதிஸ் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. ஈரான் பேக்ட் மிலிஷியஸ் ஆனது கல்ஃப் ரீஜன் முழுவதும் தங்களது ஆபரேஷன்ஸ் ஐ தீவிரப்படுத்தியுள்ளன. அமெரிக்க அதிகாரிகளை வெளியேற்றுமாறு சவுதி அரேபியாவுக்கு உத்தரவு வந்துள்ளது என்பது சிச்சுவேஷன் மிகவும் சீரியஸ் ஆகஸ்ட் இருப்பதை காட்டுகிறது. இந்நிலையில் இந்தியா சவுதி அரேபியா இருந்து வரும் ஆயில் சப்ளை மற்றும் ரெமிட்டன்சஸ் இரண்டும் பாதிக்கப்படும் வாய்ப்பிருக்கிறது. தமிழ்நாடு இல் பணிபுரியும் லேக்ஸ் ஆஃப் பீப்பிள்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ் இல் வேலை செய்கிறார்கள். அவர்களது பாதுகாப்பும் ரெமிட்டன்சஸும் ஆபத்தில் உள்ளன. மூன்றாவதாக, யுனைடெட் கிங்டம் ஆனது ஈரானுக்கு 2 நாட்கள் டெட்லைன் கொடுத்துள்ளது என்ற தகவல் மிகவும் அதிர்ச்சியளிக்கிறது. பிரெக்சிட்க்கு பிறகு யுகே ஆனது தனது இன்டர்நேஷனல் ரெலவன்ஸ் ஐ நிரூபிக்க முயற்சி செய்கிறது. ஆனால் ஈரான் போன்ற ஒரு ரீஜனல் பவருக்கு அல்டிமேட்டம் கொடுப்பது எந்த அடிப்படையில் என்பது தெளிவில்லை. யுகே நேவி அல்லது ஏர்ஃபோர்ஸ்க்கு ஈரான் ஐ எதிர்கொள்ளும் திறன் உள்ளதா என்பதே கேள்விக்குறி. இது வெறும் டிப்ளோமேட்டிக் பாஸ்டரிங் ஆகஸ்ட் இருக்கலாம். ஆனால் ஈரான் இந்த டெட்லைன் ஐ சீரியஸ் ஆகஸ்ட் எடுத்துக்கொண்டு அதற்கேற்ப பதிலடை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. இந்த முழு சினாரியோவும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஏனென்றால் நம்மால் எந்த ஒரு தரப்பையும் முழுவதுமாக சப்போர்ட் செய்ய முடியாது, எதையும் முழுவதுமாக அப்போஸ் செய்யவும் முடியாது. இன்றைய பகுப்பாய்வில் நாம் கண்ட முக்கிய விஷயங்கள் இவை. வளைகுடா நெருக்கடி இந்தியா இன் ஆற்றல் பாதுகாப்பிற்கு பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் அக்ரெசிவ் ஃபாரின் பாலிசி ஆனது குளோபல் ஸ்டெபிலிட்டி ஐ கேள்விக்குறியாக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக அரசின் பாப்புலாரிட்டி குறைந்துள்ளது, ஆப்போசிஷன்கள் வலுவடைந்துள்ளன. டெக்னாலஜி மற்றும் இண்டஸ்ட்ரியல் பாலிசி இல் தமிழ்நாடு பின்தங்கியுள்ளது. இன்டர்நேஷனல் கிரைசிஸ்களின் விளைவுகள் கல்ஃப் தமிழ் ஒர்க்கர்ஸ் ஐ நேரடியாக பாதிக்கும். இந்த சூழலில் மிகவும் பேலன்ஸ்ட் அப்ரோச் தேவை.
தி டெய்லி ஃபேக்ட்ஸ் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்திருங்கள். இது தி டெய்லி ஃபேக்ட்ஸ். தொடர்ந்து கவனியுங்கள். முன்னேறுங்கள்.